தற்போதைய செய்தி கொசஸ்தலை ஆற்றின் குறுக்கே அணை கட்டும் பணிகளை தொடங்கி இருக்கிறது ஆந்திர அரசு. சித்தூர் சீதலக்குப்பம் பகுதியில் லங்கா கால்வாயில் தடுப்பணைகள் கட்டும் பணி தொடங்கப்பட்டிருக்கிறது. 4 இடங்களில் தடுப்பணைகள் கட்டப்படுகின்றன. இதனால் தமிழகத்திற்கு நீர்வரத்து குறையும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. 28 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்படும் தடுப்பணைகளால் தமிழகத்தில் விவசாய பணிகள் பாதிப்படையும் நிலை தற்போது ஏற்பட்டிருக்கிறது. கொசஸ்தலை ஆற்றின் குறுக்கே அணை கட்டும் பணிகளை ஆந்திர அரசு தொடங்கியிருக்கும் நிலையில் புதிய தலைமுறைக்கு அதற்கான பிரத்யேக காட்சிகள் கிடைத்திருக்கின்றன. அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக பல ஆயிரம் ஏக்கர் நிலங்களின் சாகுபடி பாதிக்கப்படும் நிலை இதனால் உருவாகும் என்றும் விவசாயிகள் கவலை தெரிவித்து வருகின்றனர். தமிழகத்துக்கு நீர் வராமல் தடுக்கும் இந்த தடுப்பணை கட்டும் பணியை ஆந்திர அரசு மேற்கொண்டிருக்கிறது. 10 கிராமங்களில் ஏறக்குறைய 2000 ஏக்கர் பாசன வசதி பெறும் நிலங்கள் இதனால் பாதிப்படையும் என்றும் விவசாயிகள் கூறியிருக்கின்றனர். அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கொசஸ்தலை ஆற்றின் குறுக்கே ஆந்திர அரசு அணை கட்டி வருகிறது. அதற்கான முன்னோட்ட பணிகளை தொடங்கி இருக்கிறது. அந்த காட்சிகளை நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது இதன் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் நரேஷ் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். நரேஷ், ஆந்திர அரசு கொசஸ்தலை ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் பணியை தொடங்கி இருக்கு. அதற்கான அந்த காட்சிகளை எல்லாம் நம்ம இப்ப பாக்குறோம். அங்க என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு, ஆந்திர அரசு என்னென்ன பணிகள் எல்லாம் அங்க மேற்கொண்டுட்டு வராங்க? கண்டிப்பாக தம்பி. அதாவது பாத்தீங்கன்னா ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் சீதலக்குப்பம் என்ற பகுதியில வந்து ஆந்திர அரசு வந்து தடுப்பணை கட்டிட்டு இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா கொசஸ்தலை ஆற்றிலிருந்து கிளையான லங்கா கால்வாயில வந்து ஆந்திர அரசு சார்பில் வந்து 4 இடங்கள்ல, அதாவது அந்த 4 கிலோமீட்டர் கொண்ட அந்த லங்கா கால்வாயில வந்து 4 இடங்கள்ல, அதாவது 28 லட்சம் மதிப்புல ஒரு தடுப்பணை 7 லட்சம் என்ற இதுல 4 இடத்துல வந்து இந்த தடுப்பணைகளை வந்து ஆந்திர அரசு சார்பில் வந்து கட்டுமான பணிகள் வந்து துவங்கப்பட்டுள்ளது தம்பி அரசு. நரேஷ், இதனால ஒட்டுமொத்தமா எவ்வளவு ஏக்கர் பாசன நிலம் பாதிப்படையக்கூடிய வாய்ப்பு இருக்கு? தமிழக விவசாயிகளுக்கு இதனால என்ன பாதிப்பு ஏற்படும்? கண்டிப்பாக தம்பி. இது பாத்தீங்கன்னா இந்த லங்கா கால்வாய் வழியாக வெலிங்கரத்தில் உள்ள, அதாவது திருவள்ளூர் மாவட்டத்திலே புயல் செம்பலப்பாக்கத்தை அடுத்த பெரிய ஏரியான வெலிங்கரம் ஏரி, சுமார் 1000 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த ஏரியை வந்து அந்த நீரானது வந்து சேரும். அங்கு சேமிக்கப்பட்டு இங்க அந்த வெலிங்கரம் சுற்று வட்டார பகுதியில் 10 கிராமங்களுக்கு வந்து அந்த நீர்ப்பாசனம் சுமார் வந்து 2000 முதல் 3000 ஏக்கரா வரை வந்து இந்த அந்த ஏரியின் நீரை வைத்து பாசனம் வைத்து விவசாயம் செய்து வருகிறார் தம்பி. அது மட்டும் இல்லாமல் இப்போது இங்கு 4 தடுப்பணைகள் கட்டினால் தமிழகத்துக்கு வரும் நீரை வந்து, அதாவது அந்த ஏரிக்கு ஒரு நீரை வந்து தடுக்கப்படும். அதனால வந்து நீர்வரத்து குறைந்தால் இங்க வந்து விவசாயம் பெரிய அளவில் பாதிக்கப்படும் தம்பி. நரேஷ், இப்ப இந்த அணை கட்டும் பணியை தொடங்கி இருக்கிறாங்க. இது தொடர்பாக அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளோட கருத்து என்னவா இருக்கு? அவங்க என்ன சொல்றாங்க? தம்பி, கண்டிப்பாக தமிழக பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு வந்து தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது போன்று வந்து இங்க வந்து தடுப்பணை கட்டப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் எந்தவித நடவடிக்கை மேற்கொள்ளாததால் அவர்கள் கட்டுமான பணி வந்து மேலும் தொடர்வதால் இவர்கள் வந்து இன்று தற்போது சற்று நேரத்தில் வந்து அந்த தடுப்பணை கட்டும் பகுதியில் வந்து 10 கிராமத்தை சேர்ந்த சுமார் ஒரு 500க்கும் மேற்பட்டவர் வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட தற்போது கிராமங்களில் இருந்து புறப்பட்டுக் கொண்டுள்ளார் தம்பி. இப்ப கொசஸ்தலை ஆற்றுல தடுப்பணை கட்டுறாங்க. இது ஒரு சரியான நடவடிக்கை தானா? இதற்குண்டான ஒப்பந்தம் ஏதாவது போடப்பட்டிருக்கா? பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தரப்புல ஏதாவது சொல்லப்படுதா? கண்டிப்பாக தம்பி. அதாவது பாத்தீங்கன்னா இது வந்து எந்த விதமான ஒப்பந்தமோ இதுவும் அதாவது போடப்படவில்லை. இது வந்து பாத்தீங்கன்னா யாருக்குமே தெரியாமல், அதாவது இது வந்து ஆந்திரா பகுதியில் இருப்பதால் யாருக்குமே தெரியாமல் இந்த பணியானது நடைபெற்றுள்ளது. இந்த கிராமத்தை சார்ந்தவர்கள் அந்த பகுதியில் செல்லும் போது அந்த கட்டுமான பணிகளை கண்டவுடன் தமிழக பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களும் சென்று அந்த பகுதியில் ஆய்வு செய்து அறிக்கையை வந்து அனுப்பியுள்ளதாகவும், அதாவது இதுக்கு மேலதான் வந்து நடவடிக்கை ஏதாவது மேற்கொள்ளப்படும் பொதுப்பணித்துறை சார்பு தெரிவிச்சிருக்காங்க தம்பி. இப்ப இந்த தடுப்பணை கட்டப்படுறதுனால தமிழகத்தோட எந்தெந்த பகுதி கிராமங்கள் வந்து பாதிக்கப்படக்கூடிய அபாயம் இருக்கு நரேஷ்? கண்டிப்பாக தம்பி. இது வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு தாலுக்காவில் சுமார் ஒரு 15 முதல் 20 கிராமங்களுக்கு வந்து இந்த அதாவது அந்த கால்வாயில் வரும் நீரை வைத்துதான் பாசனம் செய்து வருகிறார்கள். அதாவது பாசனத்தை வைத்துதான் விவசாயம் செய்து வருகிறார்கள். அந்த 20க்கும் மேற்பட்ட கிராமங்கள் வந்து இதனால வந்து பாதிக்கப்படும் தம்பி. இப்ப விவசாயிகள் போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. அவங்க தரப்புல நீங்க தொடர்பு கொண்டு பேச முடிந்தா அவங்களோட கருத்து என்னவா இருக்கு? அதாவது தற்போது நம்ம அவர்களுடன் உள்ளோம். அவர்கள் வந்து இப்ப தற்போது வந்து அவர் கிராமத்தில் இருந்து அந்த தடுப்பணை கட்டும் பகுதிக்கு வந்து புறப்பட்டு, அதாவது பாத்தீங்கன்னா டிராக்டர் மற்றும் இருசக்கர வாகனங்கள், லாரி போன்ற இதுல வந்து அவர்கள் தற்போது புறப்பட்டு செல்லும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். அது மட்டும் இல்லாமல் தமிழக போலீசார் சார்பில் வந்து அந்த பகுதிக்கு சென்று ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டாம் என்று பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். ஆனால் அது ஏற்காமல் அவர்கள் தற்போது வந்து ஆர்ப்பாட்டத்துக்காக இங்கிருந்து புறப்பட்டுக் கொண்டுள்ளார்கள். கண்டிப்பாக ஆர்ப்பாட்டம் செய்வார்களாம். அது மட்டும் இல்லாமல் கட்டுமான பணிகளை நிறுத்துவோம்,
மேலும் ஏதாவது நடைபெற்றால் கண்டிப்பாக கட்டுமான செய்ய விட மாட்டோம் என விவசாயிகள் தரப்பு தெரிவிக்கிறார்கள் தம்பி.